عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. இன்றைய 16வது நாள் தராவீஹ் தொழுகையிலே சூரத்துல் நம்மல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும், சூரத்துல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும், சூரத்துல் அல்-அன்கபூத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயமும் ஓதி முடிக்கப்பட்டது. இந்த 3 அத்தியாயங்களிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்கள் விளங்குவதற்காக வேண்டி சில சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். அதில் குறிப்பாக நாம் இப்பொழுது சூரத்துல் நம்மல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சூறாவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை, சம்பவத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். அருமைக்குரியவர்களே, சூரத்துல் நம்மல் என்று சொல்லக்கூடிய இந்த நம்மல் என்று சொன்னால் எறும்பு. இந்த சூறாவிலே நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. சரியான முறையில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சூறாவிலே சூரத்து சுலைமான் என்று வைத்திருக்க வேண்டும் பேர், அல்லது சூரத்துல் ஹூத் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பறவை பல்கீஸ் நாயகத்திற்கு செய்தியை கொண்டு செல்லுகிறது, ஒரு கடிதத்தை கொண்டு போடுகிறது. கவலையோடு சூரத்துல் ஹூத் ஹூத் என்று வைத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் விடுத்து சூரத்து நம்மல் என்று, எறும்பு என்று அல்லாஹ் இந்த அத்தியாயத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார். எறும்பினுடைய மகத்துவத்தை நாம் அல்லாஹ் இதிலே சொல்லி காட்டுகிறான். எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேசிய சம்பவத்தை அல்லாஹ் இதிலே சொல்லி காட்டுகிறார். காரணம், அல்லாஹ்விற்கு எது பிடிக்கிறதோ, அல்லாஹ்விற்கு பிடித்து விட்டால் அதை அவன் விரும்புவான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய குகை தோழர்கள் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே நாய் என்று கல்ப் என்று 3 முறைக்கு அதிகமாக வருகிறது. லானத்து செய்யப்பட்டது. ஆனால் அந்த நாயை அல்லாஹ் விரும்பினான். ஆக சகோதரர்களே, அந்த வகையில் இந்த சூறாவிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவங்களை, செய்திகளை சுருக்கமாக நாம் இப்பொழுது பார்ப்போம். வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. இன்னும் நம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் கல்வியை நாம் திட்டமாக கொடுத்திருக்கிறோம். கல்வியை நாம் திட்டமாக கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 பேருக்கு 7 விதமான கல்வி அல்லாஹ் கொடுத்தார். ஒன்று, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பொருட்களின் பெயர், அதனால் அவர் மலக்குகளால் மரியாதைக்குரியவராக, சுஜூதுக்கு தகுதியானவராக ஆனார். எல்லா பொருட்களுடைய பெயரையும் அல்லாஹ் அறிவித்து தந்திருந்தார். இரண்டாவது, ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இல்முல் ரசாத் என்று சொல்லக்கூடிய அகக்கல்வியை கொடுத்து, அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் சிஷ்யராக ஆக்கி வைத்தார். மூன்றாவதாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவுனுடைய விளக்கத்தை கொடுத்து, அதனால் அரசியல் அதிகாரம் தம் குடும்பத்தினரையும் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். நான்காவது, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உருக்கு சட்டை தொழிலை கற்றுக் கொடுத்து, அதனால் அரசியல் தலைமையுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தார். ஐந்தாவதாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவைகளின் பேச்சு, இதனால் பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடைய காரணமாக ஆனார்கள். ஆறாவது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விவேகத்தையும் வேதத்தையும் தௌராத், இன்ஜீல் கற்றுக் கொடுத்தான். இதனால் தன் தாயாரின் மீது இருந்த அவதூறை நீக்க அது உதவியது. ஏழாவது, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷரீஅத், தௌஹீதையும் கற்றுக் கொடுத்தான். ஷஃபாத் என்னும் பரிந்துரை பேசுகின்ற ஆற்றலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து சிறப்பித்தார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு விதமான கல்வியை அல்லாஹ் படித்து கொடுத்தார். இதில் குறிப்பாக நாம் பார்க்கிறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், அருமைக்குரியவர்களே, வஹுஷர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைரி ஃபஹும் லா யூஸஊன். இன்னும் சுலைமானுக்கு ஜின்கள், மனிதர்கள்,
பறவைகள் முதலியவற்றிலிருந்து அவரது படைகள் திரட்டப்பட்டன. பிறகு அவர்கள் அணிவகுக்கப்படுவார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய படையிலே மனிதர்கள் இருந்தார்கள், ஜின்கள் இருந்தார்கள், பறவைகள் இருந்தது. அருமைக்குரிய சகோதரர்களே, வரலாற்று செய்தியில நாம் பார்க்கின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த படையினுடைய அமைப்பை தப்சீரிலே பார்க்க முடிகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய படைகள் 300 மைல் நீளம், 300 மைல் 450 கிலோமீட்டர், 300 மைல் அகலம். ஏறக்குறைய சென்னையிலிருந்து நம்ம ஊரிலிருந்து திருச்சி வரையில 450 கிலோமீட்டர், அகலத்திலே 450 கிலோமீட்டர், நீளத்திலே 450 கிலோமீட்டர் அவருடைய படை இருக்கும். அந்த படை பட்டாளம். இதில் யாரெல்லாம் இருப்பார்கள்? இவர்களில் 4இல் 1 பாகம் மனிதர்கள் இருப்பார்கள் அந்த படையில. மற்றொரு 1/4 பாகத்தினர் ஜின்கள் இருப்பார்கள், மற்றொரு 1/4 பாகத்தினர் பறவைகள் இருக்கும், மற்றும் 4வது ஒரு 1/4 பாகத்திலே மிருகங்கள் இருக்கும். இவைகள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படையிலே இருந்ததாக தப்சீரிலே சொல்லப்படுகிறது. திருமணம் செய்யப்பட்ட மனைவிமார்கள் மட்டும் 300 பேர், அடிமையான பெண்கள் மட்டும் 700 பேர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக ஜின்கள் ஒரு பட்டு துணியினால் ஒரு பெரிய கம்பளத்தை தங்க வேலைப்பாடுகளால் செய்து கொடுத்தது. அந்த கம்பளத்திலே மத்தியிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமர்வதற்காக வேண்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான சிம்மாசனம் போடப்பட்டிருக்கும். அதனை சுற்றி வெள்ளியிலான சிம்மாசனங்களை போட்டு அதிலே உலமாக்களை அமர வைத்திருப்பார்கள். அதற்கு பின்னால் மற்ற மனிதர்கள் எல்லாம் இருப்பார்கள். அதை சுற்றி ஜின்களும் மற்ற ஷைத்தான்கள் எல்லாம் அந்த கம்பளத்திலே அமர்ந்து அது அது பறந்து கொண்டிருக்கும் வானத்திலே வெயில் படாமல் இருப்பதற்காக வேண்டி பறவைகள் ரெக்கைகளை விரித்து அவர்களுக்கு நிழலிடும். எந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பரிவாரங்களோடு வானத்திலே பறந்து செல்லுகின்றார்கள். பறந்து செல்லக்கூடிய நேரத்திலே கீழே இருந்து ஒரு விவசாயி பார்க்கிறார். விவசாயி பார்த்து சொல்லுகிறார், தாவூதுடைய குடும்பத்திற்கு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனார் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். தாவூதுடைய குடும்பத்தார்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை, சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று அவர் வியந்து பேசுகிறார். அந்த நேரத்திலே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்த காரணத்தினால் யார் எதை பேசினாலும் அதை உடனே செவிமடிக்கக்கூடிய தன்மையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றின் மூலமாக சேர்ப்பித்து தந்து விடுகிறார். அதனுடைய தனித்தன்மை என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றார். இப்பொழுது அந்த விவசாயி பேசியது அவருக்கு தெரிந்து விட்டது. உடனே கீழே இறங்குகிறார்கள். அந்த கம்பளத்திலிருந்து இறங்கி அந்த விவசாயிடத்திலே சொல்லுகின்றார்கள், தேவையில்லாதவற்றுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை புரிந்து கொண்டு உலகத்தில் வாழ வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிவாரங்கள், உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஜிக்ருக்கு, அல்லாஹ்வுடைய புகழுக்கு ஒன்றுமே இல்லை என்பதாக சொன்னார்கள். ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் பயனில்லாது போய்விடும் என்பதாக அந்த விவசாயிக்கு நசீஹத்தை செய்துவிட்டு அவர்கள் செல்லுகின்றார்கள். இப்பொழுது அருமைக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு அவர் போகும்போது அவர்கள் அது பறந்து போகக்கூடிய நேரத்திலே மதீனா நகரத்தை கடந்து செல்லுகின்றது அந்த போர்வை, அந்த பட்டாளங்களோடு. இது நடந்தது ஏறக்குறைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம் 4000 ஆண்டுகளுக்கு முந்தையது. அப்படி பறந்து போகக்கூடிய நேரத்திலே அந்த மதீனா நகரத்தை பற்றி ஒரு சுப செய்தி சொல்லுகின்றார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த பரிவாரங்களோடு. இதுதான் கடைசி நபி வந்து தங்கக்கூடிய, ஹிஜ்ரத் செய்து தங்கக்கூடிய புனிதமான நகரம். அவர்களே யாரெல்லாம் விசுவாசிப்பார்களோ, ஈமான் கொள்வார்களோ அவர்களுக்கு சோபனம் உண்டாவதாக. அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கெல்லாம் சோபனம் உண்டாவதாக என்ற சுப செய்தியை அவர்கள் கூறுகின்றார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, அதோடு மட்டுமில்லை,
அப்படியே கடந்து போகக்கூடிய நேரத்திலே இப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், ஹத்தா இஸா அதவ் வாதின் நம்ல் காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினகும் லா யஹ்திமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். இப்பொழுது பரிவாரங்கள் படைகள் எல்லாம் பறந்து போகிறது. அந்த படைகளை பார்த்து ஒரு எறும்பு, இறுதியில் எறும்பின் ஓடையின் மீது அவர்கள் வந்த பொழுது, ஒரு எறும்பினுடைய ஓடை, எறும்புகள் மொத்தமாக கூட்டமாக வசிக்கக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி வரக்கூடிய அந்த இடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரிவாரங்கள், படைப்பட்டாளங்கள் வருகிறது. நீங்கள் எல்லாம் உங்களுடைய புற்றுக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினகும். ஒரு எறும்பு சொல்லுகிறது, அது ராஜ எறும்பு என்பதாக சொல்லுகின்றார்கள். அந்த எறும்பு சுலைமான் நபியுடைய பட்டாளம் வருகிறது. ஓ எறும்புகளே, நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்களே, நீங்கள் எல்லாம் பொந்துக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் சுலைமானும் அவரது படைகளும் அவர்கள் அறியாமலேயே உங்களை திட்டமாக நசுக்கி விடாமல் இருக்கட்டும் என்று கூறியது. நடக்கின்ற பொழுது பூமியில யாரும் எறும்பு இருக்கிறதா, ஈ இருக்கிறதா என்று பார்த்து நடக்க மாட்டோம், மிதித்து விட்டு போய் விடுவோம், மனித இயல்பு. அதே மாதிரி சுலைமான் நபியுடைய படை வருகிறது, உங்களை எல்லாம் மிதித்து விடக்கூடும் என்று தன்னுடைய எறும்பு அந்த சமூக அக்கறையோடு, சமுதாய பற்றோடு அந்த ராஜ எறும்பு மற்ற எறும்புகளுக்கு சொல்லிய செய்தியை அல்லாஹ் இதிலே சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே அருமைக்குரிய சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி உடனே தெரிகிறது. காரணம், எறும்பு பேசினாலும் சரி, அது எது பேசினாலும் சரி, எல்லா பாஷைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். உடனே பார்த்தா சம்ம லாஹிகன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்போது தான் அவர்கள் சொல்லால் அவர் சிரித்தவராக புன்னகைத்தார். எறும்பு பேசியதை அவர் கேட்டு புன்னகை பூத்தார், சிரித்தார். இது என்ன அதிசயமாக இருக்கிறது! தன்னுடைய சமூகத்தை பார்த்து அக்கறையோடு எறும்பு சொல்லுகிறது. அந்த எறும்பை அழைத்து வாருங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே எறும்பிடத்திலே பேசியதாக சொல்லப்படுகிறது. ஏதாவது நீங்கள் எனக்கு நசியத்து செய்யுங்கள் என்று எறும்பிடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். அதுக்கு பின்னாடி சில செய்திகள் வருகிறது, அல்லாஹ்வை புகழுகின்றார்கள். காரணம், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி, எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பை பற்றி இந்த படைப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் அறிவித்து தந்திருக்கிறான். எல்லா புகழும் ரப்புக்கு என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார் என்பதாக மற்ற ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்போது அந்த எறும்பு சொல்லுகிறது, உங்களுக்கு சுலைமான் தாவூத் என்று ஏன் உங்களுடைய தந்தைக்கு பேர் வந்தது தெரியுமா? உங்களுக்கு ஏன் சுலைமான் என்று பெயர் வந்தது தெரியுமா என்று தன்னுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர் வரக்கூடிய காரணத்தையும், தனக்கு சுலைமான் என்று ஏன் பெயர் வைத்தார் என்ற காரணத்தையும் அந்த எறும்பு சொல்லியதாக தப்சீரிலே சொல்லப்படுகிறது. ஆக கண்ணியமானவர்களே, ஒரு சாதாரண பலகீனமான மிகப்பெரிய சிறிய படைப்பு. நாமெல்லாம் வீட்டிலே பார்த்தால் எறும்பு வந்தால் என்ன செய்வோம்? எறும்பு மருந்து போட்டு எறும்பு சாவடிப்போம். எறும்பு வந்தா எறும்பு சாவடிப்போம். எறும்பு புத்துல இருந்தா எறும்பை தீ வச்சு கொளுத்துவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கு போய் திரும்பி வரக்கூடிய நேரத்திலே ஒரு இடத்துல இரவு தங்கினார்கள். அந்த இடத்திலே தூங்கக்கூடிய நேரத்திலே இடையூறு ஏற்படுகிறது எறும்புகளால் என்று எறும்பு புற்றுக்கு தீ வைத்து எரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவைகளை எரிப்பதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அது ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு என்பதாக கண்டித்தார் என்று ஹதீஸிலே நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, எறும்பை பற்றி சொல்லப்படுகிறது. எறும்பானது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், கூட்டாக வாழக்கூடிய ஒரு இனம். கூட்டமாகத்தான் அது இருக்கும். அதிலே 3 விதமான எறும்புகள் இருக்கிறது. ஒன்று ஆண் எறும்பு, இன்னொன்று பெண் எறும்பு, இன்னொன்று வேலைக்கார எறும்பு என்று 3 எறும்புகள் இருக்கிறது. இந்த 3 எறும்புகளும் அருமைக்குரிய சகோதரர்களே நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பிலே நீண்ட காலமாக வாழக்கூடிய ஒரு படைப்பு. இதுல ஒரு எறும்பு முன்னாடி சென்றால் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரவிய நிலையிலே ஒரு வெளிச்சமாக முன்னால் செல்லும். அதை பின்பற்றி முன்னால் போன எறும்பு போகும். அதை பின்தொடர்ந்து மற்ற எறும்புகள் எல்லாம் வரிசையாக போகும். பார்த்திருப்பீர்கள், எறும்புகள் போனால் வரிசையாக போகும்.
கண்ணுக்கு தெரியாத திரவ நிலையில ஒரு கோடு மாதிரி இருக்கும், அந்த கோட்டை பின்பற்றி செல்லும் என்பதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள். எறும்பு அருமைக்குரிய சகோதரர்களே, எறும்பு உணவு தேடக்கூடிய விதம் இருக்கிறதே, அது ஒரு அற்புதமான ஒரு முறை. ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கடுகு இருக்கிறது அல்லவா, மிளகு சைஸில ஒரு அலுமினிய உருண்டையை செய்து அதிலே இனிப்பை தடவி அப்படியே வைத்து விட்டார்கள். ஒரு எறும்பு வந்தது, அந்த எறும்பு வந்து அந்த உருண்டையை நுகர்ந்து பார்த்துவிட்டு மறுபடியும் திரும்பி சென்று 8 எறும்புகளை அழைத்து கொண்டு வந்து உருட்டி கொண்டு போய்விட்டது. அதற்கு பிறகு அதே அளவிலே இரும்பினாலான ஒரு குண்டை செய்து அதற்கு இனிப்பு பலகாரங்களை தடவி அங்கே வைத்தார்கள். 24 எறும்புகளை கூட்டி கொண்டு வந்து அதை உருட்டி கொண்டு போனது. அதற்கு தெரிகிறது இப்படி அறிவை கொடுத்தது யார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அருமைக்குரிய சகோதரர்களே, இயற்கை அனர்த்தங்கள், பூகம்பம், நிலநடுக்கம் வருகிறது என்று சொன்னால் மிக துல்லியமாக அறியக்கூடிய படைப்புகளிலே எறும்பு முதன்மையானது என்பதாக சொல்லுகின்றார்கள். எறும்புக்கு கண் இருக்கிறது, வாய் இருக்கிறது, கால் இருக்கிறது, கை இருக்கிறது, ஆனால் காது இல்லை. அது அதிர்வுகளை வைத்து அது செயல்படக்கூடியதே அல்லாஹ் அதுக்கு அமைத்து தந்திருக்கிறான். அதோடு மட்டுமில்லை சகோதரர்களே, பூமியில அவர்கள் விதைகளை, அதாவது கோதுமை இருக்கிறது அல்லவா, கோதுமையையோ அரிசியையோ அது கோதுமை எடுத்துக்கொண்டு சென்றால் முழு கோதுமையை அப்படியே பூமியிலே வைத்தால் அது முளைத்து விடும். அந்த கோதுமை என்ன செய்யும் என்று சொன்னால் எறும்பு 2ஆக உடைத்து தன்னுடைய கூட்டிலே பொந்திலே வைத்துக் கொள்ள உணவாக முளைக்காது. இப்பொழுது இன்னொன்று சொல்லுகின்றார்கள், அதாவது கொத்தமல்லி விதை, அந்த விதையை அது கொண்டு போய் 4ஆக உடைக்குமா, ஆய்விலே சொல்லப்படுகிறது. கொத்தமல்லி விதை ஏன் எறும்பு 4ஆக உடைக்கிறது என்று சொன்னால், கோதுமையை 2ஆக உடைக்கிறது, கொத்தமல்லி விதையை 2ஆக உடைத்தால் அது முளைத்து விடுமா, 4ஆக உடைத்தால் முளைக்காது. ஒரே ஒரு சிற்றெறும்பு, ஒரு சின்ன எறும்புக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சக்தி இதிலே கொடுத்திருக்கிறான் என்பதை நான் உலகத்திலே பார்க்க முடியும். ஆக அருமைக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, எறும்புகள் பேசுவது அது இயற்கையானது, தனித்துவமான ஒரு மொழியை கொண்டு பேசுகின்றது என்பதை சொல்லுகின்றார்கள். அந்த மொழி யாருக்கும் புரியாது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் புரியாது. தனித்துவமான ஒரு மொழி, எறும்பு பேசக்கூடிய மொழி. அதிலே அதிகமாக வேலை செய்யக்கூடியது பெண் எறும்பு என்பதாகத்தான் சொல்லுகிறது. நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் கூட நிறைய வேலை செய்யறாங்க. பெண் எறும்புகள் வீட்டில் நம்ம ஜாலியாக தொழு வந்துடுறோம், பாவம் நோன்பு முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் கழுவுறது, தூக்குறது, பற்ற வைக்கிறது, சமையல் செய்யறது பெரிய வேலை. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்முடைய பெண்களுக்கெல்லாம் பரக்கத்தை செய்வானாக. பெண் எறும்பு தான் அதிகமாக வேலை செய்கிறது. இந்த பெண் எறும்பு தான் காலத்து நம்மளத்துன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான பேசியதாக. கண்ணியமானவர்களே, பெண் எறும்பு தான் பேசியதாக வரலாற்று ஆய்வுல நிரூபிக்கப்படுகிறது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, படைப்பு சிறியதாக இருந்தாலும் அல்லாஹுடைய சக்தியை கொண்டு உலகத்திலே வாழுகிறது. இதை கொண்டு நமக்கு ஒரு படிப்பினை வருகிறது. என்னவென்று சொன்னால், தன்னுடைய சமூக அக்கறை, சமுதாய அக்கறை, யார் எப்படி போனால் நமக்கென்ன, யார் எப்படி கஷ்டப்பட்டால் நமக்கென்ன என்று பொதுபோக்காக இருக்காமல் தன்னுடைய சமூகம் பாதிக்க கூடாது, தன்னுடைய சமூகத்திற்கு ஆபத்து வரக்கூடாது என்று நினைத்து அந்த எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படை வருகிறது, நீங்கள் பொந்துக்குள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் அழகான முறையிலே ஒரு சிறிய படைப்பு வைத்து நமக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய காலங்களிலே இதை பற்றி எல்லாம் விளங்கக்கூடிய தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.